எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் மிதுன லக்னத்தில் 142 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய தருணம் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? மாத பலன்கள் சொல்லக்கூடிய எல்லாருமே கோட்சார அமைப்பு கொண்டு தான் பலன்கள் சொல்கிறாங்களே தவிர யாருடைய சுய ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறது இல்லைங்க. 100% அப்படியே எடுத்துக்கிட வேண்டாம். நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த யூடியூப் சேனலில் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பார்ட், அவ்வளோதான். 100ல் ஒரு 25% 30% நடக்குதா பெரிய விஷயம். அப்போ நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு தயவு செய்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா கோட்சார கிரகநிலைகள் கொண்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் எல்லாம் சாதகமாக இருக்கும் போல் இருக்குது, இருக்கிற பணத்துக்கெல்லாம் லாட்ரி சீட்டு வாங்கி போடலாம், இருக்கிற பணத்தெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு போடலாம் அப்படின்னு போட்டு சங்கடப்பட்டு நட்டப்பட்டு நிற்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள், அது உங்களுக்கு அவசியமானது. ஏதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் இருக்கா அப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. மேஷ ராசியாதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்திலேயே நட்சத்திர பரிவர்த்தனையோடு இருக்குதுங்க. குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவகுரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்திரன் அவதரித்த நட்சத்திரத்தில் மிருகசீரிச நட்சத்திரம் 2வது பாதத்தில் 57 டிகிரியில் குருவும், புனர்பூச நட்சத்திரம் 1 பாதத்தில் 80 டிகிரியில் செவ்வாவும் 2 பேருமே நட்சத்திர பரிவர்த்தனை. அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தை இந்த 2 கிரகங்களுடைய பார்வையும் படுது. அதனால் 6வது பாவகம்ன்றது ருணர் ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க. 2 விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும். ஃபஸ்ட்டு வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், அந்த சங்கடங்கள் நீங்க போகுது, அந்த பகை நீங்க போகுதுங்க. நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம வளர்கிறதுக்கு ஒருத்தர் காரணமாக இருக்கிறாருன்னா நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு 10 பேர் காரணமாக இருப்பாங்க. அப்போது நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு இந்த மாதத்தில் வந்தே தீரும். அதுபோக முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கள் போகுதுங்க. சூரியனை கண்ட பனித்துளி போல் நீங்கள் போகுதுங்க. ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 கூடிய கிரகம் கூட 6வது பாவகத்தில் புதனுடன் சேர்ந்து 6வது பாவகத்துக்கு அதிபதி அஸ்தமனம் ஆயிட்டு. 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன் தானுங்க மேஷராசி நண்பர்களுக்கு. அப்போ அந்த புதன் பலவீனமாயிட்டார், ஆட்சி பெற்றிருக்காரு, உச்சம் பெற்றிருக்காரு, இதெல்லாம் கரெக்டு. குருவுடைய பார்வை வாங்குறாரு, செவ்வாவுடைய பார்வை வாங்குறாரு, இதுவும் சரிதானுங்க. ஆனால் சூரிய பகவானோட எந்த ஒரு கிரகமும் 5 டிகிரிக்குள்ளார இருந்தால் அந்த கிரகம் பலவீனமாயிடும். அப்போ சூரிய பகவான் இருக்கிறது 163 டிகிரியில் அஸ்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்காருங்க சூரியன். அதே பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவகத்துக்கு அதிபதி புதன் 163 டிகிரியில் அஸ்த நட்சத்திரம் 2வது பாதத்தில் தான் இருக்கார். 2 பேருமே ஒரே டிகிரியில் ஒரே நட்சத்திரத்தில் முழுமையான அஸ்தமனம். புதன் 6 கூடிய கிரகம், இது நல்லது. அதே மாதிரி 8 கூடிய கிரகம் 6வது கிரகத்தை பார்க்குறார். 8 கூடிய கிரகம் மேசராசிக்கு செவ்வாய் தானுங்க. 8 கூடிய கிரகம் 12 கூடியவருடைய நட்சத்திரம் வாங்கி, குருவுடைய நட்சத்திரம் வாங்கி 6வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதி அஸ்தமனமாக இருக்கிறார். இது எல்லாமே நமக்கு சாதகமான ஒரு தருணம். மனசனுக்கு 6, 8, 12 இந்த விஷயங்கள் இந்த இடத்துக்கு அது கிரகங்கள் மட்டும் அஸ்தமனம் ஆகுது இல்லை, இந்த கிரகங்கள் ஒரு இடத்த பார்க்குது அப்படின்னா அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போது இந்த செவ்வாய் 8 கூடையவர் 6வது இடத்தை பார்க்குறார், குரு 12 கூடையவர் 6வது பாவகத்தை பார்க்குறார், 6 கூடைய புதன் அஸ்தமனம் ஆயிட்டார். இது எல்லாமே திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். மேசராசியில் பிறந்த நண்பர்கள் உழைப்பு மட்டும் இருக்கே, உயர்வு இல்லையே,
பறக்க பறக்க பாடுபடுறனே தவிர பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லையே, இந்த வேலை என் படிப்புக்கு தகுந்த வேலையும் கிடையாது, வேறு வழி இல்லாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் மன நிறைவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். சார் எத்தனை நாளில் ஏற்படுத்தும் சொல்லுங்கள், அதுதான் நீங்கள் சரியான ஒரு ஜோசிகாரன் நான் ஒத்துக்கிடுவேன். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளார மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக மாற்றங்களை உருவாக்கக்கூடிய தருணம் தான் இந்த தருணம். அதுபோக மேஷராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அசுரகுருன்னு சொல்லக்கூடிய இடத்துல தேவகுரு இருந்து மிருகசீரிச நட்சத்திரம் வாங்கி வக்ரம் அடையக்கூடிய தருணத்தால் நிறைய மேஷராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையிலையும் சரி வாழ்வாதாரத்துலையும் சரி திருப்பமுனை வரும். வக்ர பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கிறேனுங்க, அதை பாருங்கள். முக்கியமாக மண் சார்ந்த விஷயங்கள் மனை சார்ந்த விஷயங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் நல்ல அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ பேர் மாதத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்கன்னு சொன்னவங்க வீடு வாசல் சொந்த வீடு வாசல் இல்லாதவங்க நம்ம பார்த்துருக்கோம். மாதத்துக்கு 10,000 ரூபாய் தானே அங்கே சம்பாதிக்கிறேனுங்க, ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிறேனுங்கன்னு சொன்னவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். காசு பணம் ஒரு செயல் செய்ய வைக்குமா அப்படின்னா அதுக்கு அதை விட நம்மளுடைய கிரக அமைப்புகள் நமக்கு பிராப்தம் இருந்தால் தான் ஒரு செயல் செய்ய வைக்கும். கை நிறைய காசு பணம் வச்சுருந்து காலகாலத்தில் கல்யாணம் பண்ணாததையும் நம்ம பார்த்துருக்கோம். காசு பணமே இல்லாமல் சரியான நேரத்தில் திருமணம் பண்ணவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது எல்லோரும் நினைக்கிறது காசு இருந்தால் என்ன வேணாலும் செஞ்சு விடலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கான பிராப்தம் இருந்தால் தான் செஞ்சுக்கிட முடியும். அது மனசில் தெரிஞ்சுக்கோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சாதகமான ஒரு தருணம். நீங்கள் சொல்லலாம் காசு பணம் இருந்தால் எதுவும் செய்ய முடியாதா சார், நான் பார்க்குறீங்களா, நான் போன உடனே ஒரு 5 பவுன் நகை வாங்குறேன்ட்டு 5 பவுன் நகை வாங்கலாம் தப்பில்லை, காசு பணம் இருக்கும்போது வண்டி வாங்கலாம் தப்பில்லை, வீடு வாசல் வாங்கலாம் தப்பில்லை, ஆனால் அது நிலைக்குமா அதுதான் பார்த்துக்கிடணும். அதாவது இந்த செயல் செய்கிறதுக்கான ஒரு தருணம் இருந்தால் தான் அந்த செயல் செய்ய முடியும். அது நமக்கு தங்கும். நம்ம வீம்புக்கு செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அது வாங்கலாமே தவிர 3 மாதம் 6 மாதம் நிலைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் செயல் செய்கிறதுக்கான தருணம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா அது எப்போ வருதோ அந்த தருணத்தில் பண்ணுங்க, அது சாதகமாக இருக்கும். சரி, அதுபோக அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் சாதகமான நேரம் தானுங்க. அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறாரு, அதுவும் சிறப்பாக இருக்கும். அக்டோபர் 10ஆம் தேதி இந்த புதன் அஸ்தமனத்திலிருந்து வெளியே வந்துடுறாரு. அதாவது சூரிய பகவானோட அஸ்தமனத்திலிருந்து வெளியே வராரு. அப்போது ஒரு சில மேசராசி நண்பர்களுக்கு அந்த 10 தேதிக்கு மேற்கொண்டு புதனுடைய பார்வை செவ்வா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறத விட மேஷ ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஏற்படும். மேசராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகணும், வெளியூர் போகணுன்ற ஆசையில் இருக்கிறீங்க, இல்லை போக முடியலையன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா அக்டோபர் 10 தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட அக்டோபர் 31 தேதிக்குள்ளார வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக மேசராசி நண்பர்களுக்கு வந்தே தீரும். 3-6 குடையவர் 7வது பாவகத்தில் இருந்து மேசராசியை பார்க்கக்கூடிய தருணம் சிறப்பாக இருக்கும். அதுபோக மேஷ ராசிக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவானுடைய பார்வை மேஷராசி மேலப்படும். சுக்கிர பகவான் யாருன்னா மேஷராசிக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு மட்டுமே திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகனும் சுக்கிரனாக வருவார். அப்போ திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகர் ஆட்சியிலிருந்து மேஷராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படுறதுக்கான அனுகூலம் கொடுக்கும். திருமணம் செய்ய முடியலையன்ற சங்கடங்கள் ஒரு சிலருக்கு இருந்தாலும் திருமணம் செய்துக்கிட்டு ஏண்டா செஞ்சோம் அப்படின்ற சங்கடங்களும் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யுது. அப்போ மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே சுக்கிர பகவானுடைய பார்வை மேஷராசி மேலே படும் பொழுது 100% சரியாகும். இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்குது. இந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம் யாருடைய சாரம்? சுக்கிர பகவானுடைய சாரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதனால் கொஞ்சம் யோகமான ஒரு தருணம் தானுங்க. அதுபோக 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சூரிய பகவானும் பயிற்சி அடைவார். 5 குடைய கிரகம் 7வது பாவகத்துக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை மேசராசியை பார்க்குறார். அப்போது
புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு உண்டான தருணமாக இந்த தருணம் இருக்கும். அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரை மேசராசியில் பிறந்த நண்பர்கள் புத்திர வளர்ச்சி இல்லாத சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் துலா ராசிக்கு வரார் அப்படின்னா, சித்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் 3வது மாதத்தில் வருவார் 181 டிகிரியில். அப்போது செவ்வாவுடைய சாரம் வாங்கி செவ்வாவுடைய வீட்டை பார்க்கக்கூடிய தருணத்தில் செவ்வாவுடைய பார்வையும் வாங்குவார். அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் 7வது பாவகம் சுக்கிரனுடைய வீட்டுக்கு வந்து நம்மளை பார்க்குறாருன்னா, அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாவுடைய பயிற்சி. மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் கடகத்துக்கு வந்துடுவார். கடகத்தில் இருக்கிற செவ்வாய் 4வது பார்வையாக சூரிய பகவானை பார்ப்பார். இது எல்லாமே நமக்கு சாதகமான ஒரு தருணம், உண்மையிலேயே அற்புதமான தருணம் புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு. சரிங்களா? அப்போது மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம் தானுங்க இந்த அக்டோபர் மாதம். அதுபோக 20ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் 4வது பாவகத்தில் வர்றதுனால, இதுவும் இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய நண்பர்கள், இல்லை நான் ஒரு ப்ரொமோட்டராக இருக்கிறேனுங்க, வீடு வாசல் கட்டி சேல் பண்ணுறேனுங்க, அதான் ரியல் எஸ்டேட். மண் மனை சார்ந்த நண்பர்கள், விவசாய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாமே அக்டோபர் 20 தேதிக்கு மேற்கொண்டு சிறப்பான ஒரு அமைப்புகளாக இருக்கும். இந்த தருணத்தில் எது எப்படி இருந்தாலும் மேஷராசி நண்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அக்டோபர் மாத பலன்கள் மேசராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.